ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி பிளேட் வச்சு ரவுண்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் கம்பஸில் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து அதை 1.5 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே ஈக்குவலாக வரும். அதுக்காக தான் இப்படி 1.5 இன்ச்சில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் சைஸை இன்னுமே நீங்கள் பெருசாகவும் ஆக்கிக்கலாம். இதோட பெரிய ரவுண்டாக பண்ணுறீங்க அப்படின்னா இதோட பெருசாக இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைன் பை லைனாக இது எல்லாத்தையும் நம்ம ஒட்ட போகிறோம். ஒரே மாதிரியே கேப் விட்டு இது ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு ஃபினிஷிங்கில் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது நம்மளா ஒரு அளவு எடுத்து இது பண்ணோன்னா அது ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு நீட்டாக வராது. அதனால் இந்த மாதிரி 1.5 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் மெலிசாக இருக்கிற கார்ட்போர்டை கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா பீஸ், அதெல்லாம் பின்னாடி திருப்பி கட் பண்ணி விட்டுற போகிறோம். அப்போ நமக்கு ஷேப் அழகாக கிடைக்கும். ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக லேயராக ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் தான் ஒட்ட போகிறோம். டிஷ்யூ பேப்பர் ஏன் ஒட்டுறோம் அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மரம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம டிஷ்யூ பேப்பர் ஒட்டுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் க்ளூவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கோங்க. நம்ம கேக்லாம் வாங்கினா டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்கள்ல, அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எப்படியும் நம்ம வீட்டில் இருந்து தான் கேக்லாம் வெட்டுவோம். அதனால் நமக்கு டிஷ்யூ பேப்பர் தேவைப்படாது. அதனால் நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிராஃப்ட் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வீடுக்கும் அழகாக நம்ம மாட்டி விடலாம். இதே மாதிரியே ஒட்டிட்டு இப்போ கீழேயும் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டிக்கிறேன். இது நீங்கள் டபுள் லேயராகவும் ஒட்டிக்கலாம், 2ஆக மடித்து ஒட்டிக்கலாம். நான் ஒரு பேப்பராகவே ஒட்டிக்கிறேன். இன்னுமே நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதில் பெயிண்ட் கொடுக்க போகிறோம். மர கலரில் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு அக்ரிலிக் கலர் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் போஸ்டர் கலரும் கொடுத்துக்கலாம், இல்லைனா 20 ரூபா பெயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வர ப்ரௌன் கலரும் கொடுத்துக்கலாம். நமக்கு ப்ரௌன் கலர் கொடுக்கணும். அது எந்த பிராண்டு எந்த பெயிண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட என்ன பிராண்டில் என்ன பெயிண்ட் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஃபுல்லாக கொடுத்து விட்டுருங்க. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே ஹுட்டு டெக்ஸ்சரில் கிடைக்கும். அதுக்கு தான் இன்னுமே உங்களுக்கு டார்க்காக வேணால் இது கூட கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கினா அது டபுள் கலராக தெரியும். இப்போ இது நல்லா காயட்டும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். அதுக்கு குட்டி கார்ட்போர்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி மூடியை வச்சு நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவர் செய்யும் போது நீட்டாக வரும். நம்ம கையெல்லாம் சுட்டுக்காமல் இருப்போம். அதுக்காக தான் க்ளூகனை வச்சு தான் ஒட்ட போகிறோம். அதனால தான் சுட்டுக்காமல் இருப்போம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே மேலே ஒரு ஷெல்லில் ஒட்டிட்டு ரெண்டுத்தையும் இப்படி மொட்டு மாதிரி ஒட்டி விட்டுருங்க. பிஸ்தா ஷெல்லெல்லாம் இந்த ஃப்ளவர் பண்ண போகிறோம். இப்போ கீழே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு இந்த ஒட்டிட்டு இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி லேயராக நம்ம ஒட்ட போகிறோம். லைட்டாக கீழேயும் அந்த சைட்லேயும் ஒட்டிட்டு க்ளூ அதுக்கப்புறம் இப்படி ஒட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். லைட்டாக மேலே இருக்கிற ஷெல்லையும் கீழேயும் நம்ம க்ளூகன் ஒட்டி விட்டுறணும். ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டினோன்னா நமக்கு ஃப்ளவர் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வேணால் பண்ணிக்கலாம். நான் அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஃப்ளவர், அதுக்கப்புறம் 2 சின்ன ஃப்ளவர் அந்த மாதிரி பண்ண போகிறேன். அப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் 3மே பெரிய ஃப்ளவராகவும் பண்ணலாம், இல்லை 3மே சின்ன ஃப்ளவர், இல்லை ஒரு பெரிய ஃப்ளவர் அதோட சின்னது அப்படி பண்ணாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்லு இல்லை அப்படின்னா வேர்க்கடலை சொல்லுவாங்க, அந்தம்மா வேர்க்கடலை மல்லாட்டெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதோட தோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் இந்த மாதிரி ஃப்ளவராக பண்ணலாம். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போதைக்கு என்கிட்ட அது கிடைக்கல. இப்போ எங்கன்னா கிடச்சிச்சின்னா நான் அதில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி வெல்கம்னு கட் பண்ணி வச்சுக்கிறேன் லெட்டர்ஸ்லாம். இப்போ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது தான் வேலை. ஃபஸ்ட்டு பெரிய பூவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைடு 2 சின்ன பூவையும் நான் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த கார்ட்போர்டு தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே கார்ட்போர்ட்லேயும் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் அடிச்சிருங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஷெல்லு ஒட்டினீங்கன்னா கீழே இருக்கிற ப்ரௌனு அதுவும் மேட்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு கார்ட்போர்டே வெளியே சுத்தமாக தெரியாது. இல்லை நான் கையை சுட்டுக்க மாட்டேன், இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒட்டலாம். ஆனால் இப்படி ஒட்டுறது தான் பெஸ்ட்டு. நமக்கு நீட்டாகவும் கிடைக்கும், நல்லா நெருக்கமாகவும் நம்ம ஒட்டலாம். ஃப்ளவருமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ 3 ஃப்ளவருமே நம்ம ஒட்டியாச்சு. இதை நல்லா அழுத்தி விட்டுருங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு.
நம்ம கார்ட்போர்டு தான் வச்சு ஒட்டியிருக்கோம். நீங்கள் இது எல்லாமே வந்து ஃபெவிகால்லேயே வந்து பண்ணலாம். நான் டக்குன்னு வேலை முடியும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வெல்கம் நம்ம எழுதணும்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். ஏன்னா வந்து ஒவ்வொரு லெட்டரும் மேலே கீழே அப்படி ஒட்டினா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டே வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இந்த கார்ட்போர்டில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். எப்படி இப்படியே இருக்கே நல்லா இல்லைன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து நம்ம பெயிண்ட் வந்து பண்ண போகிறோம். லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா நீங்கள் ஃபோம் ஷீட்டில் கூட கட் பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணாமல் அப்படியே கூட வந்து ஒட்டிக்கலாம். இல்லைனா வந்து தர்மாக்கோல் இந்த மாதிரி எதனா வந்து ஒட்டிக்கலாம். இல்லைனா தர்மாக்கோல் பால்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒன்று ஒன்றா ஒட்டி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே வந்து பிளாக் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ நீங்கள் அந்த பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக் கலரில் வந்து கொடுக்க போகிறோம். ஃபைனலாக ஒரு டச் வந்து பண்ண போகிறோம். அது பண்ணோன்னா ரொம்பவே வந்து அழகாயிடும். இது என்ன நீங்களாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து வெல்கம்ன்ற போர்டு தான் வந்து நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மெட்டாலிக் கலர் எடுத்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம 20 ரூபா பெயிண்ட் வாங்குறோம்ல, அதிலே வந்து சில்வர் கலரும் கோல்டன் கலரும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த பெயிண்ட் வாங்கி இது ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.